வணக்கம் வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாகை வானொலி. இது வான்வழி தமிழொலி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நம்ம தெற்கு ஆஸ்திரேலியாவில் சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. டான்னு மணி அடித்தோடனே நாங்கள் வந்துடுவோம். பிரியா மற்றும் ராஜி உங்கள் சாரல் நேரம் தொகுத்து வழங்குறதுக்காக. இது குடும்பத்தோடு கொண்டாட. எப்படி இருக்கீங்க நேர்களே? எல்லாரும் நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வணக்கம் ராஜி, சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரியா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அப்புறம் இந்த வாரம் வேறு என்னென்ன விசேஷங்கள் நடந்தது? இந்த வாரம் சூப்பராக போச்சு. இந்த வீக்கெண்டு, இந்த வார கடைசியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட அடிலேட் தமிழ் அசோசியேஷனோட விமன் விங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ மகளிர் எல்லாம் வந்து ஒரு அணி ஃபார்ம் பண்ணி மகளிர் அணி மகளிருக்காக செம கோர்வையா பேசுறீங்க ராஜி. எப்படி நம்ம வாகைக்கு வந்ததுலேருந்து தான் இப்படி கோர்வையா பேசுறீங்களா, இல்லை இதுக்கு முன்னால இருந்து இப்படித்தானா? ஒரு ஃப்ளோல வருது அப்படியே. சூப்பர் சூப்பர். அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அருமையாக போச்சு. அந்த இனாகரேஷன், அந்த துவக்க விழா ரொம்ப அருமையாக போச்சு. நம்ம கவிஞர் கூட வந்து பேசியிருந்தாரு. அருமையான தமிழ் அந்த நம்மளோட வரலாறு எல்லாம் கேட்டு இந்த கல்லை தூக்குறத பற்றி பேசினாரு. ஞாபகம் இருக்கா பிரியா? ஞாபகம் இருக்கு. இளவட்டக்கல். ஆமா, இளவட்டக்கல் தூக்குறத பத்தி பேசினாரு. இப்ப நம்ம வீட்டுல ஆம்பளைங்களாம் வந்து கிரைண்டர் கல்ல கூட தூக்க முடியாது அவங்களால. ஆமா, அதுக்கு பதிலாக தான் நம்ம ஊர்ல வந்து சிலிண்டர் தூக்க விட்டாங்க. இளவட்டக்கல்லுக்கு பதிலாக சிலிண்டர் கல்லும், ஐ மீன் சிலிண்டரும் கிரைண்டர் கல்லும் தூக்க விட்டுட்டாங்க. அவர் கடைசியில சொன்னார் பாருங்க, இளவட்டக்கல்ல தொட்டு கும்பிடுற நிலைமை வந்துருச்சு. கிரைண்டர் கல் கூட சில பேர் தூக்க மாட்டாங்க வீட்டுல. நம்ம லேடிஸ் தான் வந்து ஜென்ஸ் மாதிரி ஆயிட்டோம், ஆம்பளைங்க மாதிரி வந்து. ஆமா, லேடிஸ் வந்து எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கிரைண்டர் வந்து சைஸ் சுருங்கிருச்சு, அப்படி வேணா சொல்லலாம். அப்புறம் பிரியா, உங்களோட இன்றைய நாள் எப்படி போச்சு பிரியா? ஆமா, இன்றைய நாளை கேட்டுறாதீங்க, அப்படி செம்ம டயர்ட்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் அநேகமா ஷோல பாட்டெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தட்டி எழுப்பி விட்டுருங்க ராஜி. போகிற வேகல நீங்களே தூங்க மாட்டீங்களா? ஆமா, அது ரொம்ப கரெக்ட் தான். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. நம்ம வச்சிருக்க பாட்டுக்கும் நம்ம பேச போற பேச்சுக்கும் யார் தூங்குவா அப்படிங்களா? யாருக்கும் தாலாட்டெல்லாம் கிடையாது இன்னைக்கு. லாஸ்ட் வீக்கே நானே செம்ம டயர்டா வந்துட்டு உற்சாகம் ஆயிட்டேன் நம்ம ப்ரோகிராம். அதேதான், இந்த வாட்டி நான் செம்ம டயர்ட்ல வந்திருக்கேன். இன்னைக்கு சரியான வெயில் ராஜி. எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா வெயில்? சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எங்க வீட்டுல என் பிள்ளை கேட்டாங்க, அம்மா இதுதான் ரியல் சம்மரா? ஆமா, இதுதான் ரியல் சம்மர். ரியலி சம்மரா அப்படின்னா, ரியலி சம்மர் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம வந்து ஸ்ப்ரிங்ல தான் இருக்கிறோம். போன வாரம் வரைக்கும் விண்டர்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு சம்மருக்கு வந்துட்டோம். இந்த வருஷத்துல வந்து நேத்து வரைக்கும் விண்டர்ல இருந்தோம் ராஜி. ஆமா, நேத்தா பரவாயில்ல, இன்னைக்கு டபால்னு சம்மர்ல பயங்கர வெயில். ஆமா, 2 நாளா நல்ல வெயில். அதான் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கே இந்த 2020 வந்து நம்ம யாருமே வந்து அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். அனுபவிக்கவே முடியல. ஸ்ப்ரிங்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஆஸ்திரேலியாவில் ஸ்ப்ரிங் சீசன் வந்து ரொம்ப அழகா இருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஸ்ப்ரிங் சீசனை வந்து நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்னா ஸ்ப்ரிங்கே வந்து ப்ராப்பரான ஸ்ப்ரிங்கே இல்லை. வின்டர் அண்ட் சம்மர் மிக்ஸ் ஆகி, வின்டரும் சம்மரும் மிக்ஸ் ஆகி குளிர் காற்று மழைன்னு போயிட்டு ஸ்ப்ரிங்கோட அழகை வந்து நம்மளால ரசிக்கவே முடியல. இப்போ டபால்னு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு திருப்பி வெதர் மாறுதான். என்ன நடக்க காத்திருக்குதுன்னு தெரியல. நாளைக்கு நாள் வந்தா தான் நமக்கு தெரியும். அது பரவாயில்ல. நம்ம வந்து நம்மளோட நிகழ்ச்சியில வந்து ஒரு குழுகுலுன்னு ஒரு சாங்கை போடலாமா பிரியா? நல்ல ஒரு உற்சாகமான சாங்கை போட்டு எல்லாரையும் தெம்பாக்கிடலாம். நிச்சயமா ராஜி, நீங்களும் தெம்பாயிருவீங்க. நாம தெம்பாயிடுவேன் நினைக்கிறேன். மொத பாட்டை கேட்டோடனே நாம எல்லாருமே தெம்பாயிடுவோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாகை வானொலி. இது வான்வழி தமிழொலி. நம்ம சாரல் நேரத்தோட முதல் பாடல் உங்களுக்காக. துக்கிரி தனமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற? சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன். கண்ண வரைக்கும் கீயுது, வாய் துடுக்கு. இன்னும் கூட கிழியும், காது தடுக்கும். புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன். பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன். ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்புக்குதா? தேர் வச்ச ஆத்தாவ மறப்பனா? பம்பு பண்ணுன பொண்ணு புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்? ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா ஏன்டா டேய் அது ராங்கா பூடுமாடா? நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. நான் தாஜா பண்ணி வச்ச வண்டி பேஜார் பண்ணதில்ல. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதா. தரப்பம் இந்த ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்ச கட்ட வண்டி எங்கிட்டே காரா மாறுண்டா. ஒட்ட வண்டி கைப்பட்டா ஜோரா ஓடுண்டா. என்ன பத்தி யாருன்னு ஊற கேளுப்பா. இல்லையானா உன் விட்டு கார கேளுப்பா. சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு சலக்கு இருக்கு அது எனக்கு எதுக்கு? வாண்டிடத்தான் பிறந்தாச்சு வாசல்கள் தான் திறந்தாச்சு. பாடுங்கடா இசை பாட்டு பாடுங்கடா நடை போட்டு. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான். ராஜா கைய வச்சா ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் மேலதான். தரப்பம் இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. ராஜா கைய வச்சா கன்னி பொண்ணா நினைச்சு காரத்தோடணும். கட்டினவ விரல் தான் மேல போடணும். கண்டவங்க எடுத்தா கெட்டு போயிடும். அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும். தெரிஞ்சவதான் ஓட்டிடணும். திறமையெல்லாம் அவன் காட்டிடணும். ஓரிடத்தில் உருவாகி வேறிடத்தில் விலை போகும். கார்களை போல் பெண்ணினமும் கொண்டவனை போய் சேரும். வேகம் கொண்டாட காரும் பெண் போல தேகம் சூடாகுமே. ராஜா கைய வச்சா ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. பெருசு என்றா
ரொம்ப உற்சாகமான அருமையான பாட்டு அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து நம்ம இப்போ கேட்டோம் இல்லையா? நம்ம இப்படி கூட சொல்லாமா பிரியா, பிரியாவும் ராஜியும் கையை வச்சா அது ராங்கா போனதில்ல அப்படி கூட சொல்லலாம்ல? கரெக்ட். அதை வந்து நம்ம வந்து டேக்லைனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கே. ஆமா. ஸோ நான் நல்ல பாட்டை கேட்டோம். இப்போ அடுத்தது நம்மளோட முதல் பகுதியான ஆத்திச்சூடியோட விளக்க உரைக்கு வந்துட்டோம். இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டிய எழுத்து என்ன பிரியா? ஏ. ஏ குரில் ஏ. ஏ அப்படின்னா ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க ஏக்கு? என் எழுத்து இகலேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஔவையார் ஏக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா ராஜி? என்னா வந்து நம்பர்ஸ். ஓகே. எழுத்துங்கிறது லெட்டர்ஸ். ஓகே, நல்ல ஐடென்டிஃபிகேஷன் ராஜி. கரெக்டாக தான் சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் கரெக்ட் பண்ணீங்க. ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அதை தான் நம்ம சொல்லணும். என் எழுத்து இகலேல் அப்படின்னு நம்ம ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஸோ மொழினா எந்த மொழி வேணாலும் இருக்கலாம். நம்ம தமிழ் மொழியாக இருக்கலாம், ஆங்கிலம் மொழியாக இருக்கலாம், இட்டாலியன், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், நிறைய மொழிகள் இருக்குது. ஸோ எல்லா மொழிக்குமே வந்து எண்ணும் இருக்குது, எழுத்தும் இருக்குது. ஸோ மொழி வந்து எழுத்தாலும் எண்ணாலும் மட்டுமே உருவாகுது. ஒரு மொழி எப்படி உருவாகுதுன்னா எண் எழுத்து எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மொழியே உருவாகுது. அந்த மொழியை வந்து நீங்கள் எண் எழுத்தோடு தான் எழுதவே முடியும். ஸோ எண் அப்படின்னா குறியீட்டு மொழினும் எழுத்துனா கருத்து மொழினும் சொல்லுவாங்க. ஸோ குறியீட்டு மொழி அப்படின்னா அதோட குறியீடுகள் இப்போ வந்து குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஆரோமார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போது ரைட் ஆரோன்னு வந்து அந்த ஆரோமார்க்ஸ் பார்த்தோன்னே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பக்கம் போட்டுருந்துச்சுன்னா ரைட் ஆரோ, இந்த பக்கம் போட்டுருந்துச்சுன்னா லெஃப்ட் ஆரோ அப்படின்னு ஆரோ மார்க்ஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஆரோ மார்க்ஸ் போடுறோம் இல்லையா, அதுதான் வந்து எண். அதுதான் வந்து எண், குறியீட்டு மொழி. அதுதான் குறியீட்டு மொழி. அதே ஒரு சில இடத்துல டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. வலது பக்கம் திரும்புக, இடது பக்கம் திரும்புக அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுதான் எழுத்து. இப்போ நம்ம பைசாவே எடுத்துப்போம், மணி காசெல்லாம் எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம டாலர் சொல்கிறோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். டாலர்ஸ்ன்னு சொன்னால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும். டாலர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் தெரியுமா, ஸ்பெல் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா, அது வந்து எழுத்து. ஸோ இன்னொன்று, இப்போ நம்ம டாலரை வந்து எஸ் போட்டு ஒரு கோடை போடுவோம். டாலருக்கு சிம்பிள் போடுவோம் இல்லையா, அது வந்து எண். ஸோ எண்ணுனா வந்து குறியீட்டு மொழி, எழுத்து வந்து கருத்து மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ணையும் எழுத்தையும் சேர்த்து பண்ணுறது தான், சேர்த்து உருவாகிறது தான் வந்து மொழி. என்ன நம்ம நம்பர்ஸ் கூட சொல்லலாம் இல்லையா பிரியா? அப்ப நான் நம்பர்ஸும் அதில் இன்க்ளூடட் தானே, நம்பர்ஸும் அதில் இன்க்ளூடட் தானே, சிம்பிள்ஸ், நம்பர்ஸ். இப்போ நம்ம அந்த ஆரோ மார்க்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அந்த ஆரோ இதெல்லாமே வந்து எண்ணுக்குள்ளே வரும். ஸோ எழுத்துங்கிறது அதுக்கு வந்து எழுத்து வடிவம் கொடுக்கறது. இப்போ அந்த ஆரோக்கே வந்துட்டு கீழே வந்து டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து எழுத்து வடிவம் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு, அதுதான் வந்து எழுத்து. ஸோ இதுதான் அந்த வித்தியாசம், எண் எழுத்து. ஸோ இதுதான் அந்த ஒரு மொழிக்கு வந்து எண்ணும் இருக்கணும், எழுத்தும் இருக்கணும். ஸோ இதை ரெண்டையுமே சேர்த்து படிக்கணும். இதை வந்து ரெண்டையுமே வந்து இதை ஏற்றுக்காமல் படிக்காமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஔவையார் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஏற்காமல் இகழ்ந்தால் வாழ்வில் எந்தவித ஒழுங்கையும் புரிந்து கொள்ள இயலாது. இப்போ எண் எழுத்து ரெண்டையுமே சேர்த்து படித்து நம்ம ஒரு மொழியை கற்றுக்கிட்டா தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. படிக்கணுங்கிறாங்க. எழுதி படிக்க தெரிஞ்சிருக்கணும். எழுத்து படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து ஔவையார் சொல்கிறாங்க. இது வந்து திருவள்ளுவரும் நமக்கு சொல்லியிருக்காரு ராஜி. அந்த குறள் உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக சொல்லுங்க பார்க்கலாம் அந்த குறள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு. சூப்பர் ராஜி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எண் எழுத்து ரெண்டுமே வந்து இரு கண்கள். ஒரு உயிருக்கு எப்படி 2 கண்கள் இருக்கோ அதுதான் வந்து எண்ணும் எழுத்தும் ஒரு மொழிக்கு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஔவையாரும் எண் எழுத்து இகலேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மொழிக்கு எண் எழுத்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த எண் எழுத்தை வந்து நம்மளும் கற்றுக்கணும். தள்ளி விட்டுறாமல் நான் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு உதாசீனப்படுத்திடாமல் நம்ம எழுத்தை படிக்க கற்றுக்கிறது நல்லது அப்படின்னு
ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வள்ளுவரும் அதைத்தான் சொல்லியிருக்காரு. எனக்கு கூட இது ரெண்டும் ரொம்பவே இஷ்டம். இது வந்து நம்ம எண்கள், மேக்ஸ், நம்பர்ஸ், மேக்ஸ் தான் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லையா, அதுவும் லிட்ரேச்சர், தமிழ் மொழி படிக்கிறதே வந்து ரொம்ப ஒரு அழகு. இந்த நம்ம மொழிங்கிறதே வந்து நம்ம சரியாக கற்றுக்கலனா, சரியாக படிக்கலைன்னா ஒருத்தரோட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது இல்லையா, உரையாட முடியாது. நம்ம என்னென்ன என்றோம், என்ன எண்ணங்கள் இருக்குங்கிறது, உங்களோட எண்ணங்களை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறது வந்து இங்கே தான் சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறது வந்து நீங்கள் பேச்சு திறமை வளர்த்துக்கோ அப்படின்றது தான் அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்கிறது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து எண் எழுத்து இல்லாமல் நீங்கள் அதை டெவலப் பண்ணவே நீங்கள் முடியாது. நிறைய பேர் ஆனால் மேக்ஸ்னாலே வந்து பயந்து ஓடுவாங்க. உங்களுக்கு எப்படி பிரியா, உங்களுக்கு மேக்ஸ்னா பிடிக்குமா? எனக்கு ஓரளவுக்கு மேக்ஸ் பிடிக்கும் ராஜி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸு. பட் நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ்னால எலர்ஜி. ஸ்கூலில் வந்து மேக்ஸ்னா ஐயோ மேக்ஸ் மட்டும் வேண்டாம் வேணான்னு ஓடுவாங்க. அப்படிலாம் ஓடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம புரிஞ்சு படிச்சா எல்லாமே நமக்கு வந்து ஈஸி தான். நம்ம வந்து ஈஸியாக எல்லாமே பண்ணிடலாம். மேக்ஸ் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃபே ரொம்ப கஷ்டம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸும் எப்படி சால்வ் பண்ணுறோம், லைஃப்பில் வந்து அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், அதோட மென்டல் ஸ்கில் தான் வந்து மேக்ஸ் மூலமாக நம்ம கற்றுக்குறோம். ஏன்னா இந்த சைன், டேன், காஸ் அதெல்லாம் படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்போம் சின்ன வயசில். நிச்சயமாக. பட் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோங்கிறது நம்மளோட மூளை வளரும். அந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணோன்னா நம்ம வந்து எப்படி பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்கிறது அப்படிங்கிறதுமே வந்து சால்விங் ஸ்கில்ல வந்து நமக்கு அங்கே சொல்லி தர்றாங்க. அதுதான் அங்கே டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து அப்போவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தான் அப்போ புரியலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதெல்லாம் இப்போ புரியுது, அப்படி வேணால் சொல்லிக்கலாம். ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிரியா. நம்ம ஔவையார் சொன்ன ஆத்திச்சூடி. இப்போ அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு பாட்டை கேட்டு நம்ம எல்லாம் ரசிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாட்டு, படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாட்டு. காட்டு புளி அடிச்சு காட்டு ரசா வராண்டா, வீட்டுக்கு ஒருத்தம் வந்து வெற்றி மாலை போடுங்க. நம்ம கடவுள் போறதுக்கு முன்ன இந்த காட்டுக்கு வந்தவுக, வல்ல காட்டு விலங்க செய்து எங்க கஞ்சி குடிச்சவுக. இயற்கை தாயின் சரக்கு அட எங்க உடம்புல இருக்கு, மலை தண்ணி தேரு ரெண்டும் எமக்கு தாய்ப்பால் தந்திருக்கு. எம்மா ஓமயம்மா எம்மா ஓமயம்மா எம்மா ஓமயம்மா எம்மா ஓமயம்மா. காட்டு புளி அடிச்சு காட்டு ரசா வராண்டா, வீட்டுக்கு ஒருத்த வந்து வெற்றி மாலை போடுங்கடா. விளையாடு துள்ளிப்பாடு இந்த காடு எங்க வீடு, அந்த மலைங்க தூணுங்க இந்த மரங்க கூறங்க, இது கடவுள் பூமிங்க இங்க நதிங்க சாமிங்க. காட்டு கனிக எங்க விருந்து, சுத்த காத்து எங்க மருந்து, நாங்க மண்ணுல கிடக்கும் ஆனா அழுக்கு படல, எங்க மூச்சு குழிய ஒரு புகையும் தொடல. மண்ணுக்கு நாங்க யாரும் உரம் போடவில்லை, காட்டு மனிதர்க்கு அதனால உரம் போகவில்லை. பொது உடைமை சமுதாயம் தொலைந்து போகவில்லை, நாங்க பறவைக்கும் விலங்குக்கும் பங்கு மறுத்ததில்லை. காட்டு புளி அடிச்சு காட்டு ரசா வராண்டா.
எங்க வீடு ஒரு கூடு, இங்க காத்தும் தண்ணியும் இன்னும் கலங்கப்படல. இந்த பச்சை மண்ணுல வேற பாதம் படல. எங்க பொழப்பு இந்த காடு, எங்க உடம்பு முதலீடு, இந்த மண்ணின் வயசு எங்க மனுஷ வயசு, இந்த மலையின் மனசு எங்க மனுஷ மனசு. தேயிலையோ மரமாகும் அதை வளர்ப்பதில்லை, சிகரத்தில் இருந்தாலும் நாங்க வளரவில்லை. கடவுளுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, எங்க கைகளை போல் எங்களுக்கு மூலதனம் இல்லை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாகை வானொலி, இது வான்வழி தமிழொலி. நேயர்களே, நம்ம முதல் பகுதியில் தான் இன்னும் இருக்கிறோம். ஆத்திச்சூடி கதைகள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஆத்திச்சூடி கதைகளில் நம்ம ஔவையார் ஏக்கு சொன்ன என் எழுத்து இகழேல் இதை பற்றியான விளக்கத்தை நம்ம இப்போ பார்த்து முடித்தோம். இப்போ என் எழுத்து இகழேல இன்னும் கூடுதலாக விரிவாக சொல்கிறதுக்காக நம்ம ராஜி நமக்காக ஒரு கதை வச்சுருக்காங்க. வாங்க கேட்கலாம். நன்றி பிரியா. இந்த ஆத்திச்சூடியில் வந்து என் எழுத்து இகழேல் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள்லாம் வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கதை இருக்குது. அதை தான் நான் இப்போ நான் உங்கள் கூட வந்து சொல்ல போகிறேன். ஒரு 10 வயசு பையன் இருந்தானா. ரொம்ப சுட்டி பையன், ரொம்ப நல்ல பையன்தான். ஆனால் என்னென்னா ஒரே ஒரு கெட்ட பணம், அவனுக்கு ஸ்கூலுக்கே போக மாட்டானா. ஸ்கூலுக்கு போனாலே அம்மா என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாதம்மா, என்னால் ஸ்கூலில் போய் உட்காந்து படிக்க முடியாதம்மா, எனக்கு ஒரே போர் அடிக்குது, கிளாஸ் ரூமில் போய் உட்காந்தாலே எனக்கு தூக்கம் வருது, புக் எடுத்தாலே தூக்கம் வருதுமா, என்னால் போக முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்தானா. இந்த டைலாக்லாம் வந்து இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நானே சொன்ன மாதிரி இருக்கே ராஜி. நீங்கள் என்னைய வச்சு ஏதோ அப்படிலாம் இல்லை. அப்படின்னா சரி கதையை கண்டினியூ பண்ணுங்க, கதையை கண்டினியூ பண்ணுங்க. இல்லை, நீங்கள் இப்போ நான் என்ன எல்லாம் வளர்ந்து ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கிறீங்களே பிரியா. விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கேன். என்ன ராஜி என்னவோ பெருசா ஏதோ வேற சொல்றேன். கதையில வந்து செகண்ட் பார்ட்ல வச்சு செய்யறதுக்கெல்லாம் உண்மையதான் சொல்றேன். நம்ம நீங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து நீங்க மேபி அந்த டைம்ல போறதுக்கு சொல்லிருக்கலாம். இவன் வந்து படிக்கவே மாட்டான். ஏன்னா நீங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போனாலும் டெஸ்ட்ல வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பையன் வந்து நம்ம ஆஸ்திரேலியா ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமா, மேபி இந்த பையன் வந்து மேபி ஸ்கூல்ல வந்து மிஸ் எல்லாம் அடிப்பாங்க, திட்டுவாங்க, அதனால பயந்துட்டு ஸ்கூலுக்கு போலையா என்னன்னு தெரியல. இங்க இப்போ ஆஸ்திரேலியால இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் கேட்டு பாருங்க, ஸ்கூலுக்கு லீவ் போடுன்னு தான் அழுவாங்க. ஆமா கரெக்ட். ஸ்கூலுக்கு போறதுக்காக அழுக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு என்னது ஸ்கூலுக்கு லீவ் பண்ணுமா, இல்ல நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு தான் அட பண்ணுவானுங்க. ஆமா, ஆனால் இந்த பையன் வந்துட்டு அம்மா நான் போக மாட்டேம்மா அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். அம்மா வந்துட்டு இல்லைப்பா நீ ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், ஸ்கூலுக்கு போயிட்டு நீ வந்து என்னென்னலாம் கற்றுக்கிட்டாதான் உன்னால் வந்து நீ பெருசானப்புறமா இந்த உலகத்தை வந்து நீ ஃபேஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். படிப்பு வந்து ரொம்ப அவசியம். நீ வந்து உன்னோட எண்களும் எழுத்துக்களும் உன்னோட மொழியெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எல்லாருக்கூடையும் நீ எல்லாமே விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தும் கூட அந்த பையன் என்னால் முடியாதுமா அப்படி சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பானா. ஒரு நாளைக்கு வந்து பள்ளி விடுமுறை வந்துச்சான். பள்ளி விடுமுறை சும்மா நம்ம சனி ஞாயிற்றுக்கிழமையில வந்துட்டு அவன் வந்து விளையாடிட்டு இருந்தானா வெளியில். அப்போ அம்மா கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து அவ்வளோவா சாப்பாடெல்லாம் செய்ய முடியல, நான் வந்து உனக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது என்னன்னு தெரியல, 50 ரூபா கொடுக்குறேன், நீ போயிட்டு வந்து கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பழங்களும் நீ வந்து இந்த போய் செய்கிறதுனால நான் வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், ஒரு ரிவார்ட் கொடுக்குறேன், நீங்கள் உனக்காக ஒரு கொஞ்சம் சாக்லேட்ஸும் வாங்கிக்கோ அப்படின்னு அம்மா சொல்லிடுறாங்களா. அப்படி சொன்னா தானே பசங்க கடைக்கு போவாங்க. பசங்க கடைக்கு போவாங்க. இப்பெல்லாம் பசங்கள்லாம் வந்து இப்போ கடைக்கு போய் நான் இது வாங்குறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் என்ன பண்றது. ஆமா, ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு 50 ரூபாய் எடுத்துட்டு போய் கடைக்காரங்கிட்ட போய் கொடுக்குறான். கடைக்காரரும் வந்துட்டு இந்தாப்பா வாழைப்பழமும் ஆப்பிளும் கொடுக்குறேன், இது 22 ரூபா ஆச்சு, உனக்கு சாக்லேட் வந்து 5 ரூபா ஆச்சு அப்படி சொன்னோடனே எனக்கு மிச்சம் கொடுங்க அப்படி கேட்குறான். எவ்வளோ அவன் வந்து சொல்கிறான் எனக்கு எவ்வளோ கணக்குன்னு தெரியாது, நீங்களே வந்து கரெக்டான கணக்கு எவ்வளோ பாக்கியோ அதை கொடுத்துருங்க அப்படி சொல்கிறான். கடைக்காரனும் ஓ எனக்கு வந்து கணக்கு தெரியாதா, இந்தாப்பா பிடிச்சிக்கோ 10 ரூபா தான் மிச்சம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு அமுச்சு விட்டுறாரு.
கடைக்காரர் பயங்கரமான ஆளா இருப்பார் போல் இருக்கு. எப்படி ஏமாத்துறாங்க 50 ரூபாய்ல கொடுத்தா அந்த பையன். இப்ப அவர் சொன்ன கணக்கு படி பார்த்தோம்னா ஒரு 27 ரூபாய் வந்திருக்கும். கரெக்ட். மிச்சம் வந்து 23 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடணும். 10 ரூபாய் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போறோம். அம்மா வந்து கேக்குறாங்க, வாங்கினியாப்பா, எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னாங்க, கணக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே அவன் சொல்றான், அம்மா எனக்கு 27 ரூபா ஆச்சு சொன்னாங்க, இந்தம்மா 10 ரூபா மிச்சம். என்னடா 10 ரூபா கொடுக்குற, 50 ரூபா தான் கொடுத்தேன் உனக்கு அப்படி சொன்னோடனே அம்மாக்கே ஏற்கனவே டயர்டாக இருக்குது. இவன் இப்படி சொன்ன உடனே மயக்கவே வந்துருச்சு அம்மாவுக்கு. அவங்க பயங்கர மயக்கம் வந்து டப்புன்னு விழுந்துட்டாங்க. அச்சோ. இது ஆனா இதனால இல்ல, அம்மாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்ல. இதுல வந்து பையன் வேற இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தோடனே அவங்களால தாங்க முடியல. 50 ரூபாய் கொடுத்தேன், பாக்கி 27 போக பாக்கி கொண்டு வராம வெறும் 10 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன்ட்டு இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கானே, வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு அம்மாவுமே வந்து ஆல்ரெடி ஒரு பிசிக்கலாவே அவங்க வீக்கா இருந்தாங்க. இப்ப மென்டல் வீக்னஸ் வர சேர்ந்து போச்சு. ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஆமா, எனக்கு இந்த மருந்து அங்க 2 வச்சிருக்கேன் பாரு, என்னால போய் எழுந்து எடுக்க முடியல, அந்த மருந்து மட்டும் எனக்கு எடுத்து தரியா அப்படின்னு அந்த மருந்தோட பேரை சொல்லி அம்மா எடுத்து தர சொல்றாங்க. அவன் அங்கே போகிறான், ஷெல்ஃபில் போயிட்டு 2 மருந்து பாட்டில் இருக்கு, 2மே ஒரே கலர்ல இருக்கு. ஆனால் அவனுக்கு படிக்க தெரியல. அச்சோ. 10 வயசு பையன் ஆயிட்டான். ஆனால் அவனுக்கு வந்து எந்த மருந்துன்னு கரெக்டாக தெரியல. சரி இதில் ஏதாவது உனக்கு இங்கி பிங்கி பாண்டிக்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துல இங்கி பிங்கி பாங்கியா. ஆமா, போட்டுட்டு அவன் தான் வால் பையனாச்சே. சரி அவன் வந்து அவனுக்கு தெரியல, ஆனால் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுது, அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் வீட்டுலன்னு தெரியுது. ஆனா அவங்க அம்மா மருந்து சொல்றாங்க, மருந்து எடுக்க தெரியல. ஏன்னா அவனுக்கு படிக்க தெரியல. அதுலேருந்து ஒரு மருந்து எடுத்து அம்மாட்ட கொடுத்த உடனே அம்மாவும் வந்து இன்னும் வீக் ஆகிடுறாங்க. அவங்களால வந்து எழுந்து நிற்க முடியல. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, என்னால் ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டோன்னே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா வர வைக்காங்க. அப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு அம்மாவுக்கு வந்து நிலமை மோசமாயிடுச்சு. ஸோ இந்த படிக்க தெரியாததுனால நம்ம கடத்தலுக்கு போயிட்டு வந்து மிச்ச காசு வாங்குற இந்த சிம்பிள் ரொம்ப ரொம்ப எளிமையான நடக்குது பாருங்க. ஒரு 10 வயசு பையனுக்கு படிக்க தெரியல, எழுத தெரியல, வாசிக்க தெரியலங்கும் போது எவ்வளோ தப்புகள். கடைக்கு போனால் சரியான பாக்கி வாங்கிட்டு வர முடியல, வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா சரியான மருந்து எடுத்து தர முடியல. அவங்க இத்தனைக்கும் பெயர் சொல்கிறாங்க, இந்த மருந்தான் பெயர் சொல்கிறாங்க. ஆனால் அவனால் வந்து அந்த பேரை வந்து எங்கேயும் எழுதியிருக்க பேரை வந்து வாசித்து சொல்ல முடியல 10 வயசு பையனால். அதனால் வந்து அப்போ தான் வந்து அவனுக்கு ஃபீல் ஆச்சு, ஐயோ நம்ம வந்து படிக்காமல் இருந்தோம்னா எவ்வளோலாம் வந்து கெடுதல்கள் வருது, அதனால் நம்ம அம்மாவோட உயிருக்கே ஆபத்தார மாதிரி நான் வந்து பண்ணிட்டேனே, இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க உடல்நிலை சரியானப்போ சொல்கிறேன், அம்மா என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்கம்மா, நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன், நீங்கள் சொன்ன பேச்சு நான் கேட்கல, என்னை மன்னிச்சிக்கோங்க, இனிமேல் நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து தூக்கம் வந்தாலும் பரவாயில்லம்மா, நான் வந்து ஸ்கூலுக்கு போய் நான் படிக்கிறேன், நான் வந்து உங்களை பெரியவன் அப்புறமா நான் வந்து நல்லா வச்சு காப்பாற்றுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களை பார்த்துக்கிறேன், நானுமே வந்து நல்லா முன்னுக்கு வருவேன் அப்படி சொல்லிட்டு அம்மா சொன்னோடனே அம்மாவுக்கு இந்த வார்த்தைகளே ரொம்ப தெம்பாயிடுச்சான். கேட்டோடனே அவங்களுக்கு மருந்தே தேவையில்லை, ஏன் உட்காந்துருப்பாங்க. ஆமா, ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம எண் எழுத்து வந்து எவ்வளோ முக்கியன்றது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்குமே வந்து இது ரொம்ப உதவி தரும். அதனால் இதை ரொம்ப இகழ்ந்துடக்கூடாது. படிக்கலைன்னா என்ன அப்படின்னு இருந்துருக்கக்கூடாது. படிக்காத மேதைகளும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நிறையா அனுபவம் சார்ந்த அந்த அறிவை வளர்த்துருக்குறாங்க. இருந்தாலும் வந்து இந்த எண்ணும் எழுத்தும் நிச்சயமாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் கற்றுக்கவே வேணும். அது இல்லைனா வந்து இப்போ நம்ம இங்கிலீஷ் தெரியாமல் இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து வேலை கிடைக்கிறதோ இல்லை நம்ம வந்து அடுத்த இதுக்கு போகிறதோ வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இல்லையா பிரியா? இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம் இங்கே. அது நம்ம தெரியலனா நம்மளுக்கு ஏற்ற வேலைகள், நம்மளுக்கு வந்து அந்த படிப்பு நம்ம ஊரில் இருந்திருந்தாலும் ஆங்கிலம் பேச தெரியலனா நம்மளால இங்கே வந்து முன்னேற முடியாது. அது வந்து மறுக்க முடியாத கசப்பான உண்மை இதுதான். இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய மொழியையும் இங்கேயுமே விட்டு கொடுக்காம நம்ம வந்து அதையும் வந்து பேணி காக்கணும் இல்லையா பிரியா? நிச்சயமா ராஜி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. கதையும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இனிமேட்டு அந்த பையன் நல்லா படித்து அவனே சொல்லிட்டான், நான் இனிமேல் ஒழுங்காக படிப்பேம்மா, நான் நல்லா பார்த்துப்பேம்மா, நல்லா இருப்பேம்மா அப்படின்னு ஒழுங்காக அவனே சொல்லிட்டான். ஸோ அதனால் அவன் வந்து நல்ல பையனாக இருப்பான்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம அடுத்த ஒரு அழகான பாட்டுக்கு போவோமா ராஜி? கண்டிப்பாக, நம்ம எல்லா பாட்டுமே அழகான பாட்டு தான். அடுத்து இதுவும் ஒரு அழகான பாடல். முன்னே செல்லடா தைரியமே துணை, தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. ஓகே ஒளிமுத்து
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாகை வானொலி, இது வான்வழி தமிழொலி. இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சாரல் நேரம், குடும்பத்தோட கொண்டாட. இதை வழங்குபவர்கள் ராஜி மற்றும் பிரியா. சரி, இப்போ வந்து ஒரு நல்ல பாட்டை கேட்டு முடித்தோம், நல்ல கதையும் கேட்டுட்டோம். இந்த முதல் பகுதியான கதை பகுதி ஆத்திச்சூடி பகுதியோட நிறைவுக்கு வரும். அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட 7 எழுத்துக்கள் பார்த்துட்டோம் இது வரைக்கும் ஆத்திச்சூடியில். முதல் 3 எழுத்துக்களுக்கான குவிஸ் ப்ரோக்ராமும் முடிஞ்சிச்சு இல்லையா பிரியா? ஆமாம், நம்ம அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளோட கேள்வி வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம கேட்குறோம். முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்து நமக்கு பதில் வந்தது. அந்த குழந்தை வந்து நமக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் பேசிச்சு, ஆத்திச்சூடி சொல்லிச்சு, வயலின் வாசிச்சு காமிச்சாங்க. ஆமாம், அதனால இப்போ அடுத்த கேள்வி. ஸோ இந்த கேள்வி என்னென்னா, அடுத்த 3 எழுத்துக்கான ஆத்திச்சூடி. ஈ, அதாவது ஈ நெடில், குறில் கிடையாது, ஈ நெடில், உ குறில், ஊ நெடில், ஏ ஈ உ ஊ. ஸோ இது 3த்துக்குரிய ஆத்திச்சூடி என்ன அப்படின்றது தான் நம்மளோட அடுத்த கேள்வி நம்ம குழந்தைங்களுக்கு. ஸோ நேர்களே, பிள்ளைங்களா, நீங்கள்லாம் எங்களோட நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்களுக்கு இந்த கேள்வியை வந்து நாங்கள் வந்து நாளைக்கு ஃபேஸ்புக் பேஜில் எங்களோட வாகை முகநூல் பக்கத்தில், வாகை அடிலைட் தமிழ் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் SA, இந்த முகநூல் பக்கத்தில் நாங்கள் வந்து நாளைக்கு இந்த கேள்வியை நாங்கள் காலையில் போட்டுருவோம். உங்களுக்கு தெரிஞ்ச விடையை உங்கள் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சொல்லுங்கள். அவங்க உங்களுக்காக அந்த பதிலை வந்து அந்த கேள்விக்கு கீழே போடணும். எந்த முதல் பதில், அதாவது முதல் சரியாக சொல்கிற முதல் பதிலை வந்து பதில் சொல்கிறவங்கள நம்ம தேர்ந்தெடுத்து அடுத்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் பேச வைக்கலாம். என்ன ராஜி, சரிதான்? கண்டிப்பாக. கொஞ்ச நாள் ஆச்சு எல்லாரோடையும் பேசி. போன வாரம் தானே பேசினோம். போன வாரம் தான் பேசினோம். அதுக்குள்ளே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க நம்ம ராஜி. நம்ம ராஜிக்கு வந்து யார்கிட்டையும் பேசாமல், வாகையில் பேசாமல், வாகையில் ஃபோனில் பேசாமல் இருக்க முடியலையா. ரொம்ப நாள் வந்து கேப் ஆயிட்ட மாதிரி. இந்த நம்ம ஒரு வார ப்ரோக்ராமே வந்து ரொம்ப லாங்காக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இல்லை ராஜி? ஆமாம். ஸோ எல்லாரோடைய அந்த விடைக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்களாம் எழுதுங்க, ஆத்திச்சூடியும் படிங்க. நம்ம அடுத்த பாட்டுக்கு இப்போ நம்ம போகிறோம். அந்த பாட்டு கேட்டு என்ன பாட்டு பிரியா இப்போ நம்ம போகிறோம்? நம்ம அடுத்து பார்க்க போகிற பாட்டு வந்து சூரரை போற்று அப்படின்னு ஒரு படம். அது இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, சூர்யாவோட மூவி. அந்த மூவிக்காக நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கூட நானும் தான் அந்த படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் இதோ உங்களுக்காக. இரும்பால ரக்க செஞ்சு இனி பரப்போமாடா. வெட்டி பசங்க வேலை இதுன்னு சொல்லுறவைங்க வெத்து பயக. வெற்றி வந்தா வட்டி முதலா வந்து இழிப்பாய்ங்க எச்ச பயக. வெட்டி பசங்க வேலை இதுன்னு சொல்லுறவைங்க வெத்து பயக. வெற்றி வந்தா வட்டி முதலா வந்து இழிப்பாய்ங்க எச்ச பயக. இங்க இருக்குடா வாழும் அதை எட்டி பிடிக்கவா நாளும். எங்க இருக்குடா தூரம் கிட்ட போக போக அது மாறும். தடைகள் இருந்தாலும் தெரிப்போமே.
கனவ தினம் துரத்தி போன வயசு இல்ல பங்காளி கனவ இனி துரத்தி போனா கவலை இல்ல கூட்டாளி தோத்தா கூட பரவாயில்ல உலகம் உன்னை மறக்காதே வேடிக்கை மட்டும் பார்த்தா வெத்தா கூட மதிக்காதே வெற்றி ஏதும் பார்க்காத போராட்டமா இருந்தாக்கா தோல்வி ஏதும் தெரியாத கொண்டாட்டமா மாறாதா உன்னை போல யாராலும் உன்னை வாழ முடியாதே நண்பன் கூட நின்னாக்கா உன்னை வீழ்த்த முடியாதே எங்க இருக்குடா வானம் அது எட்டி பிடிக்கவானாலும் எங்க இருக்குடா தூரம் கிட்ட போக போக அது மாறும் அதன்னே தனதானே 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 தன்னே தனதானே தனதானே தானே தன்னே தனதானே தனதானே தானே 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 தனதானே தனதானே தானே தானே தனதானே தனதானே தானே தனதானே தனதானே தானே தனதானே தனதானே இருமால ரகசச்சி வரபோவே நானே வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாகை வானொலி. இது வான்வழி தமிழொலி. நம்மளோட சாரல் நேரம் நிகழ்ச்சியில் வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ராஜே? இந்த வாரம் இந்த வார நிகழ்வுகள் சொல்லலாமா? நிகழ்வுகள் நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நிகழ்வுகள் அதை பற்றி தான் நம்ம வந்து அதை பற்றி நம்ம அடுத்து நம்ம பேசுவோம். ஸோ இந்த வார நிகழ்வுகள் கிடையாது, இந்த மாதம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து நம்ம நேர்களோட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம். சொல்லுங்க ராஜி, முதல் விஷயம். நம்மளோட தீபாவளி பண்டிகை வருது இன்னும் 2 வாரத்தில். எஸ், 14ஆம் தேதி நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படா தீபாவளி வரும்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் வந்து தீபாவளி அப்படின்னா வந்து இந்த மாதிரி எவ்வளோ அமைதியாக இருக்கு இந்த ஊர். நம்ம ஊரில் எப்படி அமைதியாக ஒரு மாதத்துக்கு முன்னாலே அந்த சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும், வெடி சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். நான் அந்த வெடி சத்தம்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு வேணா சொல்லலாம். ஆமாம், ரொம்ப கண்டிப்பாக அதுவும் அந்த ஒரு ஃபெஸ்டிவ் மூட், அந்த ஒரு திருவிழா மாதிரி வந்து ஒரு அந்த ஃபீலிங் வந்து இப்போயே வந்துடும் நம்ம எல்லாருக்குமே. ஆனால் அது இங்கே இல்லை, பட் இருந்தாலுமே வந்து நம்ம இந்த ஏடிஓட இந்த தீபாவளி ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகி நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எல்லோரும் பங்கேற்கணுன்னா அவங்க வந்து நம்ம ஏடிஏ மெம்பர்ஸ் கிட்டேருந்து அங்கே இருக்கிற அந்த கமிட்டி கிட்டேருந்து டிக்கெட் முதல்ல வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம அடிலைட் தமிழ் சங்கத்தில் வந்து தீபாவளி கொண்டாடுறாங்க நேர்களே. என்னைக்கு கொண்டாடுறாங்க ராஜி? இது வந்து 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும், ஆரம்பமாயிடும். எந்த இடத்துலனா ஆங்கர் ஹால் 376-386 சால்ஸ்பரி ஹைவே, பேராஃபீல்ட் கார்டன்ஸ். இந்த இடத்துல தான் வந்து இந்த வருஷம் கொண்டாடுறாங்க. ஏன் அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இல்லையா பிரியா? ஆமாம் நேர்களே, என்ன காரணம் தெரியுமா ராஜி? இந்த 2020 உலகத்தையே உலகம் இந்த COVID-19 தான் அதிர்ஷ்டவசமாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த தடவை வந்து டிக்கெட் கொடுக்க முடியாது. நம்ம 1.5 மீட்டர் இடைவெளி விட்டு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டினால நம்ம இவ்வளோ பெரிய ஹால் எடுக்க வேண்டியிருக்கு. அண்ட் குறிப்பிட்ட கணக்கான டிக்கெட்ஸ் தான் வந்து இங்கேயும் கொடுக்க முடியுது. அதனால் சீக்கிரமாக உங்கள் டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிலைட் தமிழ் அசோசியேஷன் மெம்பராக இருந்தீங்கன்னா $15 சொல்கிறேன் பாருங்க, $15. மெம்பராக இல்லைன்னா $20 ஒரு நபருக்கு. குழந்தைகள் 12 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ.
இது வந்து நம்ம எல்லோரும் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒன்றா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இல்லை நிறையா இந்த தடவை ஈவெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பங்கேற்று நம்ம ஊரில் எப்படி நம்ம தீபாவளி கொண்டாடுவோமோ அதே மாதிரி இங்கேயும் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடி மகிழணும்னு நான் கேட்டுக்கிறேன் வாகை வானொலி சார்பாக. என்ன பிரியா? நிச்சயம் ராஜி. நம்ம கேட்டுட்ருக்க மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த அடிலைட் தமிழ் சங்கத்தோட தீப ஒளி திருநாளுக்கு வந்து வருவாங்க நான் எதிர்பார்க்குறேன். நேர்களே, அடிலைட் தமிழ் அசோசியேஷன்ற முகநூல் பக்கத்துக்கு போனீங்கன்னா இதுக்கு டிக்கெட் யார்கிட்ட இருந்து வாங்குறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்ற விவரம்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ப்ளஸ் வந்து நம்ம ராஜி முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த COVID-19 நம்பர்ஸ் எத்தனை பேர் அட்டன் பண்ண போகிறோன்ற நம்பர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. அதனால நம்ம வந்து சீக்கிரம் டிக்கெட் வாங்குறது நல்லது. அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம் ராஜி? அது போகிறதுக்கு முன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த வருஷம் வந்து நம்ம தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு வான வேடிக்கை கூட இருக்கு இல்லையா பிரியா? 7 நிமிஷம். அப்படியா? எனக்கு அது தெரியாது. அதனால கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க. நம்ம தீபாவளிக்கு முக்கியம் வந்து பட்டாசு, வான வேடிக்கை தான். ஸோ வான வேடிக்கை பார்க்க வந்துருங்க நேர்களே. அடுத்து என்ன பிரியா? அடுத்து நீங்கள் நேற்று வெயிலோட விளையாடு பண்ணீங்களோ? ஆமாம் பிரியா. பார்த்தீங்களா, என்னை விட்டுட்டு வெயிலோட விளையாட போயிட்டீங்க, ஓடி போயிட்டீங்க. அந்த வெயிலோட விளையாடு நிகழ்ச்சியில் வந்து வேலுநாச்சியார் அவர்கள் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ராஜி. அதுக்கு நான் முதல்ல ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லிக்கிறேன். அவங்கள பற்றி நீங்கள் பேசினது, வேலுநாச்சியார் அவர்கள் பற்றி பேசினதும் குயிலி அவர்கள் பற்றி பேசினதும் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது நம்ம பிள்ளைங்களும் கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நிறைய கதைகள்லாம் படிக்க ஆரம்பிங்க பிள்ளைங்களா, ரொம்ப நல்லது. அதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சிலம்பம் கற்றுக்குறாங்க அப்படின்னுட்டு. ஸோ நம்ம சவுத் ஆஸ்திரேலியாவில், இங்கே ஆஸ்திரேலியாவில் தெற்கு ஆஸ்திரேலியாவில் அடிலைட் நகரில் வந்து பறை மற்றும் சிலம்பம் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி போன வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த கோவிட்னால வந்துட்டு கொஞ்சம் நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க. எங்கன்னா எங்கேயும் சேர முடியாது, அந்த 1.5 மீட்டர் கேப் இருக்கணும், கூடக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்ததுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நேர்களே, நீங்கள் சிலம்பம் பறை எல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட முகநூல் பக்கம் வந்து ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ் என்ற முகநூல் பக்கத்தில் அதுக்குரிய எல்லா விவரங்களும் இருக்குது. அதில் எல்லா வாரமும் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் பறையும், 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சிலம்பமும் சொல்லித்தராங்க போனித்தன் பார்க்கில். ரொம்ப அருமை பிரியா. அடுத்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் ஆஸ்திரேலியாவில். என்ன நாள்? மெல்பர்ன் கப் டே இன்னைக்கு. அப்போ மெல்பர்ன் கப் டேவா இன்னைக்கு? அப்போ மெல்பர்ன் எல்லாருக்கும் லீவ் இன்னைக்கு? ஆமாம். ஆனால் வந்து என்னன்னா இன்னைக்கு தான் வரும்போது நியூஸில் கேட்டுட்டு வந்தேன், அந்த மெல்பர்ன் கப் டேக்கு யூஸ்வலாக நிறையா கூட்டம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து கோவிட்னால அங்கேயுமே கூட்டமே இல்லாமல், இதுதான் 160 வருஷத்தில் இதான் முதல் முறையாக அந்த மாதிரி வந்து கூட்டம் இல்லாமல் மெல்பர்ன் கப் டே நடக்கிறது. ஆனால் இதில் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து இஷ்டம் இல்லை பிரியா இந்த மெல்பர்ன் கப் டே. இது வந்து குதிரை ரேஸ், குதிரை ஓட்ட பந்தயம். இதில் என்னென்னா நம்ம ஊரில் வந்து பொட்டா சத்தம் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது வந்து நம்ம காளைகளெல்லாம் வந்து துன்புறுத்துற மாதிரி இருக்கும்ட்டு. ஆனால் இது இந்த விதத்தில் வந்து குதிரைகளை வந்து நன்மை தரும்னு எனக்கு தெரியல. ஆமாம், சரியா சொன்னீங்க. அதனால இங்கேயும் வந்து குதிரை ஓட்டும் போது அந்த குச்சியால அடிச்சு ஓட்டுவாங்க, அப்பதான் வேகமா ஓடுவோன்னு. இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு வந்து தப்பா தெரியாது. நம்ம ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டு ஏர் தழுவுறத வந்துட்டு ஜல்லிக்கட்டை வந்துட்டு தப்புன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் அந்த கான்செப்ட் தான் புரியல. ஆமா, புல் ஃபைட்னு சொல்லிட்டு யூகேல கூட ஒரு நாட்டுல இருக்குது. ஸோ அங்க வந்து அங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஊர்ல மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து அங்க தமிழ்நாட்டுல தான் சேர்ப்பாங்க. ஐயோ, நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். ஆமா, மிருக வதைங்கிறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயம் தான். அதனால வந்து ஒருத்தருக்கு வந்து அது பண்ணக்கூடாதுன்னா எல்லாருமே பண்ணக்கூடாது. அதனால இந்த மெல்பர்ன் கப் டே வந்து நான் பார்க்கவே மாட்டேன். பாவம், அந்த குதிரைகள் பாவம் ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா இது மெல்பர்ன் கப் டே வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரெடிஷன். நமக்கு எப்படி வந்து என்ன சொல்றது, ஜல்லிக்கட்டு வந்து ஒரு நம்மளோட ட்ரெடிஷனும், அது மாதிரி மெல்பர்ன் கப் டே வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன். ஸோ நம்ம வந்து நம்மளால பண்ண முடிஞ்சது வந்து அதை பார்க்காம இருக்கிறது, அவ்வளவுதான். பார்க்காம இருக்கிறது அவ்வளவுதான். பிடிச்சவங்க பார்ப்பாங்க, பிடிக்காதவங்க பார்க்க மாட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்து பார்ப்போம். எங்க ஊர்ல எல்லாம் நடக்கும். நாங்க வந்து திண்டுக்கல் மாவட்டம், எங்க ஊர்ல எல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும். எனக்கு என்ன வருத்தம்னா வந்துட்டு என் பிள்ளைய வந்து கூப்பிட்டு போய் காமிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அவனுக்கு வந்து நான் வீடியோ இந்த யூடியூப்லயும் சரி டிவிலையும் சரி வரும்போதெல்லாம் வந்து பாடுறா இதுதான்டா ஜல்லிக்கட்டு, இதுதான்டா காளை மாடு, முட்டை வருது பாடுறா அப்படின்னு
சொல்லிட்டு காக்கும்போது அவன் அப்படியே பேன்னு பார்ப்பான். ஆனால் அதெல்லாம் வந்து நேரில் பார்க்க கொடுத்து வைக்கலையேன்னு ஒரு வருத்தம். ஓ சரி, அடுத்த நம்ம ஆனால் இப்போ அங்கே நடத்துறது இல்லை பிரியா? இப்போ ஆமாம், நடத்துறது இல்லை. ஃபியூச்சரில் வந்து நடத்துனாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம ஊருக்கு போனால் நம்ம வந்து பிள்ளைங்களை கூட்டு போய் காமிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்து ஒரு பாட்டுக்கு போயிடலாம். இதே மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டுலாம் வச்சு பேசியிருக்கோம். ஸோ அதே மாதிரி துள்ளலான ஒரு பாட்டுக்கு போயிடுவோம். Yo, yo, honey singer on the roof, on the roof. Watch out. Speed, 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 velo speed kaati podani. Let, 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 lama let saga vadani. Takida takadi me taalanta, don takida melanta. Takida takadi me taalanta, don takida melanta. Speed, speed, velo speed kaati podani. Singer. உங்க ஆயா From Mumbai to Marina, Asin se leke Karina, sabke BBM pe bring. Hey, who is this? Hip hop Tamila. Welcome to Chennai, enga oor inda oorukkulla naga darumaaru. First paati yaar avara superstar, kavithakku yaar bharat yaar. English padathila this is party, idu Tamil pada adanala arang enga kitta vechikita avalavudha. English pesnalu Tamilanda. Are you ready? Chaladi Vendru ethu kodi ada jali namma bali. Bring that f***ing beat. Edirni chaladi vendru ethu kodi ada jali bali sonna padi. Edirni chaladi vendru ethu kodi ada jali bali sonna padi. Edirni chaladi vendru ethu kodi ada jali bali sonna padi. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாகை வானொலி. இது வான்வழி தமிழொலி. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி சாரல் நேரம். குடும்பத்தோட
கொண்டாட. இதை வழங்குபவர்கள் ராஜி மற்றும் பிரியா. ஸோ இந்த நல்ல பாட்டை இப்போ கேட்டோம். எதிர் நீச்சல் அடிச்சுட்டு போகலாம் நம்ம எல்லாத்துலேயுமே. அடுத்த பகுதியான தாய்மை பகுதிக்கு வந்துட்டோம். இந்த தாய்மையை வந்து எப்படி எதிர் நீச்சல் பண்ணிட்டு போகிறது, இதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமாம், கேள்விக்குறி. ஒரு பெரிய விஷயம் ஒருத்தரோட வாழ்க்கையில். இன்னைக்கு வந்து நம்ம தாய்மையில் வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா குழந்தை வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பு அப்படின்னா நம்ம அம்மாவுக்கு குழந்தையா எப்படி இருந்தோம், நம்ம ஒரு அம்மாவாக எப்படி இருக்கோம். ஒரு அம்மாவுக்கு குழந்தையா நம்ம எப்படி இருக்கோம், எப்படி இருந்தோம், இப்போ குழந்தையோட அம்மாவா நம்ம இப்ப எப்படி இருக்கோம். ஆமா, செம்ம கம்பேரிசன் ராஜி. எப்படி இதெல்லாம் பிடிக்கிறீங்க, எங்க இருந்து பிடிக்கிறீங்க? என்னோட கோ ஹோஸ்ட் பிரியான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு திங்க் டேங்கா இருக்காங்க. அவங்களோட எண்ணத்துல உதிச்ச இந்த ஒரு விஷயம் தான் இது. ரொம்ப அருமையான நன்றி ராஜி, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, வேண்டாம். ரொம்ப அருமையான விஷயம் இது. ஏன்னா வந்து நம்ம குழந்தையா வந்து எப்படி நம்ம அம்மாவை வந்து படுத்திருக்கிறோம், இப்ப நம்ம குழந்தைங்க நம்மளை எப்படி படுத்துறாங்க, நம்ம எப்படி அதை சமாளிக்கணும், அதை பத்தி தான் வந்து நம்ம இப்ப பேச போறோம். நான் என்ன நினைச்சேன்னா பிரியா, நானே வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ள வந்து எப்படி நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும், ஒரு 25-30 வயசு வரைக்கும் அப்போ நம்ம ஒரு காலகட்டம். அதுக்கப்புறமா ஒரு காலகட்டம், அந்த மாதிரி ஒரு 3 பகுதியாக வந்து பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நல்ல யோசனை, இது நல்ல யோசனையா இருக்கு. ஆமா, ஏன்னா வந்து நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம வளரும் போது வந்து சில இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே வரும் இல்லையா. நிச்சயமா. இன்னைக்கு நம்ம பகுதியில வந்து டீனேஜ் வரத்துக்கு முன்னால, ஒரு பருவ காலம் வரத்துக்கு முன்னால, சின்ன குழந்தைகளா இருக்கும் போது, ஒரு சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு 12-13 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரியான காலகட்டம். ஸோ இவங்களை இந்த மாதிரி ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்களை வந்து ஒரு அம்மாவா நம்ம எப்படி இப்போ நம்ம சமாளிக்கிறோம், என்ன வந்து எங்க அம்மா எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கறத பத்தி பேசலாமா பிரியா? நல்லா இருக்கு. கண்டிப்பா பேசுவோம். உங்களோட வாழ்க்கையில எப்படி இருந்தது சொல்லுங்க. ஆனா உங்க கருத்தையும் சொல்லுங்க பிரியா. என்னோட வாழ்க்கையில், அதாவது நான் பிள்ளையா இருக்கும்போது, நான் என் அம்மாவுக்கு வந்து மகளாக இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ரொம்ப அமைதியான பிள்ளையா இருப்ப, ஒரு பொம்மையை கையில் கொடுத்துட்டா உட்கார வச்சுட்டா அந்த பொம்மையை வச்சு நான் 4 மணி நேரம் நான் கூட அந்த இடத்துலேருந்தே உட்காந்து விளாண்டுட்டே இருப்பேன். அவ்வளோ சமத்தா இருப்பேனா, சொல் பேச்சு கேட்பேனா, கொடுக்குறத சாப்பிடுவேனா, இதுதான் வேணும் அது வேணும் அப்படின்னு அடம் பண்ண மாட்டேனா குழந்தையில. இது வந்து நான் வந்து 10 வயசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து போகக்கூடாது, சரியா? இது ஒரு 10-12 வயசுக்குள்ள சொல்றேன். நான் ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பேன், நான் சொல் பேச்சு கேட்பேன், நல்லா படிப்பேன், எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் சொன்னாங்க. இப்போ வந்து என்னோட பிள்ளையும் 10 வயசுக்குள்ள தான். அந்த பிள்ளை வந்து நல்ல அறிவான பிள்ளை, ரொம்ப ஸ்மார்ட்டான பிள்ளை. என்ன பிரச்சனைனா ரொம்ப கேள்வி கேட்குறாங்க, எனக்கு பாதி கேள்விக்கு பதில் தெரிய மாட்டேங்குது. அதுதான் என்ன பண்ணுறது தெரியாமல் புளிச்சிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க ரொம்ப சுட்டியாக இருக்கிறாங்க, என்னால் சமாளிக்கவே முடியலன்னா, பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கும்னு அம்மா கேஷுவலாக சொல்கிறாங்க. நான் எப்படிமா இருந்தேன்னா, நீ அமைதியாக தான் இருந்த, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக இப்போ வர பிள்ளைங்களும் அமைதியாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே அப்படின்னு ஒரு இக்கோட முடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா. நான் வந்து ஒரு ஆர்டிக்கிள் கூட வந்து படித்தேன், ஒரு வீடியோ ஆக்சுவலாக பார்த்தேன். அதில் என்னென்னா வந்து குழந்தைகள் வந்து நிறையா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணுமா, நான் இது பண்ண மாட்டேன் அப்படி அடம் பிடிக்கணுமா, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுற பிள்ளைகள்லாம் வந்து தப்பான பிள்ளைகள் கிடையாது, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க நிலைநாட்டுறாங்க அந்த இடத்துல, அதனால் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்மா அப்பாவாக வந்து அவங்கள சமாளிக்கிறது தான் ரொம்ப கடினமாக இருக்குது. நம்மளோட வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை வந்து எப்படி வந்து நம்ம நேயர்களும் அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்க வந்து ஒரு அம்மாவாக இருந்து எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்க ஒரு குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, இதையும் வந்து நம்ம கூட சேர்ந்து பேசி பகிரலாம். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி வந்து முக்கியமாக வந்து நம்ம இந்த அடம் பிடிக்கிற குழந்தைகளை சமாளிப்பது எப்படி. ஏன்னா ரொம்ப ரொம்ப சமத்தா இருக்கிற குழந்தைங்களை ஈஸியாக வந்து அம்மா அப்பா பார்த்துக்கலாம். நிச்சயமா அவங்களுக்கு பெரிய வேலை கிடையாது, ஏன்னா சொன்ன பேச்சு ஒழுங்காக கேட்டுறாங்க, சொன்ன பேச்சு உடனே கேட்டுருவாங்க, சொல்கிறத உடனே செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த ரொம்ப அழுகிற பிள்ளைங்க, அடம் பண்ணுற பிள்ளைங்க, வேணும் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஆனால் ஒரு அம்மாவாக வந்து என்னோட அம்மாவுமே வந்து என்னோட சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த
பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னோட தங்கையெல்லாம் வந்துட்டு வந்து அவங்க சமாளிக்கிறது ரொம்பவே வந்து அப்போ உங்கள் தங்கை வந்து வேற லெவலில் இருந்திருக்காங்க சுட்டி. அதனால் வந்து ஒரு குழந்தையுமே வந்து ஒரே அம்மாவுக்கு வந்து பல பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்காங்க. அது வந்து அவங்கவுங்க யூனிக்காக இருக்காங்க. அதனால அம்மாக்கள் தான் வந்து நிறையா வந்து கற்றுக்கணும் அவங்கள சமாளிக்கிறதுக்கு, இல்லையா பிரியா? நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னென்னா யூனிக். ஒரு குழந்தையும் யூனிக் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அது 100% உண்மை, 100% உண்மைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி தான். ஒரு பிள்ளை அமைதியாக இருக்கிறதுனால இன்னொரு பிள்ளையும் அமைதியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பிள்ளைங்க அது இது வந்து திறமைகள்லாம் வந்து அப்படியே இன்க்ளூட் ஆகிடுவதில்ல. ஸோ நம்ம ரொம்ப அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஸோ வந்து இப்போது நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வி நான் திருப்பி உங்ககிட்ட கேட்கணும்னு அதுக்கு முன்னால் நம்ம வந்து தாண்டி போயிட்டோம். உங்களோட சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க? உங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அதான் நானும் உங்களை மாதிரி தான் பிரியா. நான் ரொம்ப குட் கேர்ள், ரொம்ப சமத்து குழந்தை, நல்லா படிப்பேன். எழுதி வச்சு சேர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ராஜி, நீங்களும் நானும். என்னால் வந்து நான் வந்து தொல்லை கொடுத்ததே கிடையாது. ஆனால் என்னோட மகள் இருக்காளே, அப்பா சமாளிக்க முடியலப்பா என்னால். இப்பவே கண்ணை கட்டுது. இந்த பொண்ணை வச்சுட்டு எப்படி தான் நம்ம வந்து இன்னும் எப்போதான் அவளுக்கு ஒரு 10 வயசு ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் பெட்டராவான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் 10 வயசுக்கு அப்புறமா வந்து வேறு மாதிரி சில அவங்களுடைய பிஹேவியரெலாம் நம்ம சமாளிக்க வேண்டி வரும். ஆனால் ஒரு வயசுலயும் ஒரு சமாளிப்பு வந்து நம்ம பண்ணித்தான் ஆகணும். இப்போ ஒன்றுல இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து 5 வயசு வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இது வந்து அம்மா வாய்ட்டாலே வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த ஓட்டம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய, அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குமே ஒழிய அதில் வந்து மாற்றம் இல்லை, முடிவு வராது, மாற்றம் தான் வரும். இந்த பிரச்சனைகள் இதுக்கு அந்த பிரச்சனையே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி மாற்றம்லாம் கூட வருமே ஒழிய முடிவு வராது கண்டிப்பாக. ஏன்னா இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா, நம்ம இந்த ஊரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளோவா சப்போர்ட் சிஸ்டம், ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. நம்மளே தான் பசங்களை வந்து பார்த்துக்க வேண்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஏதாவது அடம் பிடிச்சாங்கன்னா நம்மளுக்கு அடுத்த வேலை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இருக்கிற கொஞ்சம் குறுகிய நேரத்தில் வந்து நம்ம அந்த வேலையை முடிக்கணும்னு தான் பார்க்குறோம். அதனால் அவங்க ஏதாவது கேட்குறாங்கன்னா சரி போ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம ஆரம்பத்தில் இப்போ உங்கள் பிள்ளைங்க எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ முக்கியமாக என் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பேசும்போது தான் வந்து ஒரு விஷயத்தை கேட்பாங்க. கரெக்ட், ரொம்ப கரெக்ட். எனக்கும் அதே தானா ஃபோனில் இருப்பேன். அப்போ தான் வந்து எது இந்த தேவையில்லாத விஷயமோ அதை கேட்பான். நான் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்றதுக்காக என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுருவேன். அந்த 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 டெக்னிக் வந்து இந்த பிள்ளைங்க எங்க இருந்து பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அதான் நம்மளால வந்து ஃபோன்னு இல்லை, வேற ஏதாவது நம்ம வேலை செய்யும்போது ஃபோன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். எதனாலுமே எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம வந்து இந்த டைம்குள்ளே சமைச்சு முடிக்கணும், இந்த வேலை செய்யணும், இங்கே போகணும், அங்கே வரணும், அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு நேரமுமே இருக்க மாட்டேங்கிறது, சப்போர்ட்டும் இல்லை. அதனால நம்மளும் வந்து பசங்களை வந்து விட்டுடுறோம் பண்ணிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து தவறுன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மாக்கள் சைட்லேயும் கொஞ்சம் வந்து நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து டைம் எடுத்து பண்ணணும். பட் அதுக்கு வந்து நேரம் தான் தேவை. இதைத்தான் நம்ம போன வாரம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம். நம்ம நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த டைம் அப்படின்றதும் வருது. ஸோ நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போது நம்ம அம்மாக்கள் வந்து நம்மளை எப்படி சமாளித்தாங்க? நம்ம ஊர்லெலாம் வந்துட்டு பாட்டி தாத்தா எல்லாம் கூட இருந்தாங்க. அம்மா சாயங்காலத்தில் வேலையாக இருந்தாலும் தாத்தா கூட கையை பிடிச்சிட்டு வாக்கிங் போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து அந்த மாதிரி சமாளிக்க முடியல. இந்த பிள்ளைங்க வந்து நிறையா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்விம்மிங், நெட்பால், டென்னிஸ், அது இதுன்னு. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளும் கூப்பிட்டு போகணும், வீட்டு வேலையும் செய்யணுங்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்து நமக்குள்ளே பில்ட் ஆகுதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால வந்து நம்ம அந்த கோவம் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம காமிக்கிறோம். ஆனால் வந்து என்னோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதைத்தான் வந்து நம்ம இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் மக்கள்கிட்ட. எங்கள் அம்மா கிட்டலாம் நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, கோவப்படக்கூடாது, பிள்ளைங்கிட்ட கோவப்படாத, கோவமாக பேசாத, அவங்க வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க, அது வந்து அவங்களுக்கு பதிஞ்சிடும், அப்புறம் என்னடா அம்மா கத்திக்கிட்டே இருக்கான்னு தோண ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நீ வந்து அவங்களுக்கு நல்ல விஷயத்த நீ சத்தமாக சொல்லும்போது இவங்க எப்பவும் போல சத்தமாக பேசுறாங்க, அதனால நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. நல்ல பாயிண்ட் பிரியா.
அப்படின்ற மாதிரி வீட்டில் சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் வந்து கொஞ்சம் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி என் பிள்ளைகிட்ட வந்து கத்தக்கூடாது, தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது, ஐ மீன் சண்டை இல்லை, திட்டக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, குரலை வந்து மாற்றக்கூடாதுன்னு நான் எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுறேன் நான். நேயர்களே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம நேயர்களும் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணி சொல்லலாம். அந்த நம்பர் +61492858 திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், +61492858 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக குறுஞ்செய்தியோ இல்லை கால் பண்ணியோ எங்ககிட்ட பேசலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்தபோது எப்படி இருந்தது, இப்போ ஒரு பிள்ளைக்கு தாயாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது. இது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைக்கு தாயாக இருக்கும்போது எப்படி இருக்குது, அந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு மகளாவோ மகனாவோ இருக்கும்போது என்ன மாதிரி இருந்தீங்க, இந்த ஒரு கம்பேரிசன் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது, எங்ககிட்ட ஷேர் பண்ணணும், மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக அழைத்து பேசலாம். என்ன ராஜி? ஆமாம், அடுத்த வாரமும் இதே 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை பற்றி தான் பேசுகிறோம் இல்லையா பிரியா? நம்ம நேரும் வந்து நம்ம நேர்கள் யாராவது நம்ம கூட கலந்துக்கணும்னா கூட கலந்துக்கலாம். நம்ம வந்து இதே டாபிக் தான் நம்ம அடுத்த வாரம் மதர்ஹுட் தாய்மை பகுதியிலையும் நம்ம இதே விஷயங்கள் தான் பேச போகிறோம். அடுத்த வாரம் மேபி நம்ம வந்து 12 வயசுலேருந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும், அப்போ பிறந்த குழந்தையிலேருந்து 12 வயசு, அப்புறம் 12லேருந்து 25 வயது வரையும் இருக்க குழந்தைய வந்து சமாளித்தது, அந்த சமயத்தில் நம்ம எப்படி இருந்தோன்றதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மதர்ஹுட் பற்றி தாய்மை பற்றி கொஞ்சம் நிறையாவே பேசிட்டோம். நாங்கள் எப்பவும் போல் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு பாட்டை கேட்கலாம். இந்த பாட்டு நல்ல ஒரு ஜாலி சாங், எல்லாருமே கேட்ட மகிழுங்க. அள்ளி தந்த வானம் படத்துலேருந்து எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். கர்ப்பிணி வயிற்றில் பெண் சிசு இருந்தால் கர்ப்பத்தை கலைக்கவும்
கேட்டுடா கை மேல போட்டுடா ஊர்வலம் போன காசா வன்முறை செஞ்ச காசா சாதி சங்கம் காசா அசந்தன மரமும் காசா கூட்டணி சிறந்த காசா தீ குளிக்கவும் காசா பொறம்பக்கு நெல்லும் காசா அட இலவசம் கூட காசா கடவுளை மனிதன் காட்டி கொடுக்க யூதாஸ் வாங்கின காசா காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகின் செல்ல காசா 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 சூப்பரான ஒரு பாட்டு கேட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. இந்த பாட்டு சஜஸ்ட் பண்ண ராஜிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த பாட்டு வந்து கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்யூ ராஜி, ரொம்ப நன்றி ராஜி. நேர்களே, நம்மளோட சாரல் நேரத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ரொம்ப லாங்காக போயிடுச்சு நம்மளோட ப்ரோக்ராம். இந்த இறுதி பகுதியில் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் இறுதியில் சனி ஞாயிறில் 7 மற்றும் 8ஆம் தேதி, நவம்பர் மாதம் 7 மற்றும் 8ஆம் தேதி தமிழ் ஊக்குவிப்பு போட்டிகள் நடக்குது. இனிமேட்டு நம்ம யாரும் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணி போக முடியாது. ஆனால் இனிமேட்டு வரக்கூடிய ஆண்டுகளில், அடுத்த ஆண்டுகள் எல்லாம் வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். tamilcompetition.org.au அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அது இன்ஃபர்மேஷன் பேக்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்து உங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். தமிழில் கவிதை சொல்கிறதுக்கு, ஆத்திச்சூடி சொல்கிறதுக்கு, பேச்சு போட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தயார் பண்ணுங்கள். அடுத்த ஆண்டும் வந்து இதே போட்டிகள் நடக்கும். ஸோ இந்த தமிழ் ஊக்குவிப்பு போட்டிகள் வந்துட்டு வரப்போகிற வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்க போகுது. அந்த ஊக்குவிப்பு போட்டிகளில் பங்கெடுக்க போகிற அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த வாகை வானொலி சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்களும் ஆல் தி பெஸ்ட்டும் சொல்லிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட்டுக்கு சாரி, எனக்கு டக்குனு தமிழில் வரல. அண்ட் அது வந்து எல்லாருமே போய் பார்க்கலாமா பிரியா? அவங்க குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் போய் பார்க்கணும். அவங்க குழந்தைங்க யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் போய் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி இந்த 2020 வந்து ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டமான வருஷம். இந்த வருஷம் அவங்க பெற்றவங்க கூட போய் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து பெற்றவங்களை வந்து நீங்கள் வாசல்லே பிள்ளைய விட்டுட்டு அப்படியே நில்லுங்க, நாங்கள் போட்டி முடிஞ்சோடனே குழந்தை பிள்ளைய உங்கள் கையில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க. ஏன்னா போன வருஷம்லாம் நாங்கள்லாம் போய் பார்த்தோம். இப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கவிதையோ ஆத்திச்சூடியோ சொல்லும் போது நாங்கள்லாம் அங்கே அவங்க எப்படி சொல்கிறாங்கன்றதை நேராக பார்த்தோம். ஆனால் இந்த ஆண்டு பார்க்க முடியாது. பெற்றோர்கள் வந்து வாசலோடு நின்றணும், பிள்ளைங்க மட்டும்தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு இந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம எல்லாம் உள்ளே போய் பார்ப்போன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஸோ நேர்களே, இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயம் தமிழ் காம்படிஷன் பற்றி. இது தமிழ் ஊக்குவிப்பு போட்டிகள் எல்லா ஆண்டுமே ஒரு ஆண்டும் நடந்துட்டு வருது. இந்த ஆண்டு மிஸ் பண்ணவங்க அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி பிள்ளைங்களை அனுப்புங்க. பிள்ளைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி காம்படிஷனில் சேர்ந்து பேசுகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லதும் கூட. நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம சாரல் நேரத்தோட இறுதி கட்டம். இன்னைக்கு நம்ம பார்த்த ஆத்திச்சூடி கதைகள், தாய்மை பற்றி பேசினது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் நம்மளோட குவிஸ் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துங்க ராஜி பிள்ளைங்களுக்கு. இந்த வாரம் வந்து நாங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, இ உ ஊ இந்த 3 எழுத்துக்களுக்கான ஆத்திச்சூடி என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுடைய அம்மாவையோ அப்பாவையோ நம்மளோட முகநூல் பக்கத்தில், அதாவது ஃபேஸ்புக் பேஜ், அதில் போயிட்டு போஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா முதல் போஸ்ட் பண்ணும் சரியான பதில் யார் கொடுக்குறாங்களோ அவங்க குழந்தை வந்து நம்ம கூட அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் கலந்து பேசலாம். அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த 3 எழுத்துக்களுக்கான ஆத்திச்சூடி என்னன்னு சொல்லணும். அதை தவிர வந்து அவங்களுடைய டேலண்ட், அவங்க ஏதாவது பாடுறதுனா பாடலாம், கதை சொல்லலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரிஞ்சு, லாஸ்ட் டைம் வயலின் வந்து வாசிச்சாங்களே, அது மாதிரி எதுவாக இருந்தாலும் வந்து நேயர்களை கூட பகிர்ந்துக்கலாம். அதனால் நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து வந்து பகிர்ந்துப்பீங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் நாங்கள் நிறைவு பண்ணிக்கிறோம். அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சாரல் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜி மற்றும் பிரியா.
புது இமயத்தை உண்டாக்கி